திருவளர் செல்வன் அப்படின்னு போடுவான் பாத்திருக்கீங்களா? உங்க கல்யாண பத்திரிக்கலாம் போட்டிருப்பீங்க. திருவளர் செல்வன் அப்படின்னு அடிச்சோம்னா எங்க வீட்டை இன்னும் அடுத்தது கல்யாணம் இருக்குன்னு அர்த்தம். வளர் செல்வன்னா வளர்ச்சி, அடுத்த கல்யாணம் இருக்குன்னு அர்த்தம். திரு நிறை செல்வி அப்படின்னு அந்த கல்யாண பத்திரிக்கை அடிச்சோம்னா எங்க வீட்டு திருமணம் இனிமே கிடையாது, இதோட இது கடைசி பையன் கடைசி பொண்ணு, அதனால செய்ய வேண்டிய பொய்யெல்லாம் இப்பயே சேர்த்து செஞ்சிரு அப்படிங்கிறதுக்கான ஒரு ஊடகமான அர்த்தம் அது. திரு நிறை செல்வி. ஏக புத்திரன், நீ 2வது கல்யாணத்துக்குலாம் வந்து செய்யணும்னு நினைக்காதப்பா, எங்களுக்கு இருக்கிற ஒரே பையன், ஏக புத்திரி, ஒரே பொண்ணு தான், அதனால இவ்வளவுதான் எங்க வீட்டுடைய ஒரே கல்யாணம் இதுதான். ஒரு பத்திரிகை ஒரு வார்த்தையின் மூலமாக அந்த குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்த பாரம்பரியத்தையே சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு அழகு இந்த ஒரே ஒரு மொழிக்கு மாத்திரம்தான் உண்டான ஒரு அழகு. அதனாலதான் எழுதி வச்சான். நயாகரா அருவியினுடைய வாசல்ல எழுதி வச்சிருக்கான் நண்பர்களே, யாதும் ஊரே யாவரும் கேளீர். தமிழ் எழுதி வச்சிருக்கான். நயாகரா உலக அதிசயத்தினோட நயாகரா வாசல் எழுதி வச்சிருக்கான். அப்படிப்பட்ட மொழிய ரொம்ப லாவகமாக, ரொம்ப அழகாக, இயல்பாக, வலிமையாக மாற்றிய ஒரு திரைத்துறையில இதுவரைக்கும் புலவரியா பேசும்போது சொன்னாங்க, திரைப்படத்தினுடைய வசனங்கள் எப்பவுமே ரொம்ப சமஸ்கிருதம் சார்ந்து, நாதா சந்திர பிம்பமே உங்கள் மீது பிரேமை கொண்டேன், இப்படிதான் நிறைய வசனங்கள் இருந்தது. இதெல்லாம் உடைச்சு எரிஞ்சிட்டு தூய தமிழ்ல, அதுவும் வீர தமிழ்ல, பராசக்தியில் ஆரம்பிச்சு மனோகராவில் இருந்து ஒவ்வொரு வசனங்களும் சொல்ல சொல்ல சொல்ல, நாங்கெல்லாம் சின்ன வயசுல இருந்து கல்லூரி மாணவர்களாக படிக்கும் போதுல இருந்து பள்ளி பாடங்கள்ல இருந்து வசனங்களை பேசி தமிழ் மார்க்ல 100 மார்க் எடுத்திருக்கோம். தமிழ் படிச்சு மார்க் வாங்கினது கிடையாது. கலைஞர் வசனத்தை பேசுறதால தமிழ் ஆசிரியர் எங்களுக்கு 100 மதிப்பெண் போட்டிருக்காரு. திமுக வளர்ந்ததே தேநீர் கடையில தான். டீ கடை தான் திமுகவினுடைய பெரிய பாசறை. எல்லா டீ கடையிலையும் அன்னைக்கு அரசியல் பேசாது என்று எழுதுற அளவிற்கு தேநீர் கடைகளில் அரசியல் பேசப்பட்ட ஒரு காலகட்டம். எல்லாரும் அரசியல் பேச ஆரம்பிச்சா. அந்த காலகட்டத்தில் அரசியல் பேச ஆரம்பிச்சு. ஒரு ஏரோட்டுகிறவருடைய இதயத்திலே அரசியல் நெருப்பு எரிந்தது. ஒரு மூட்டை தூக்குகிற தொழிலாளியின் மனதிலே ஒரு அரசியல், கோயிலுக்கு பூஜை செய்கிற பூசாரியின் மனதிலே ஒரு அரசியல் பேசுவதற்கான ஆர்வம் எழுந்தது. எல்லா தரப்பு அரசியலும், எல்லாரும் பெண்கள் வீட்டுக்குள் சமைத்துக் கொண்டிருந்த பெண்கள் குழாயடிகளிலே அரசியல் பேசக்கூடிய காலகட்டம் ஆரம்பமானது. எல்லா இடங்களிலும் அரசியல் பேச வைத்த ஒரே நபர், இன்று நாம் பேசிக் கொண்டிருக்கிற ஒரே நபர், இந்த ஒரு தலைவனால் மட்டும்தான் இந்த அரசியல் விழிப்புணர்வு என்பதே உலக தமிழர்கள் மத்தியில் ஏற்படுது. அது வரைக்கும் அரசியல் சிலர் மட்டும்தான் பேச முடிந்தது. பாமரனுக்குள்ளும் அரசியல் அறிவை, ஞானத்தை கொண்டு போய் ஊட்டியவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் மட்டும்தான். ஐயா, உயிர்களை எல்லாம் கொன்றா தவறுன்னு சொல்றீங்க, ஆனா இன்னைக்கு அறிவியல் கண்டுபிடிப்புல மரம் செடி கொடிகளுக்கும் உயிர் இருக்குன்னு சொல்றோம். அப்ப அந்த மரம் செடி கொடிகள்ல இருக்கிற காய்கனிகளை நம்ம எடுத்து சாப்பிட்றோமே, அது உயிர் கொலை இல்லையா அப்படின்னு கேட்கறான் அந்த பையன். 6 வயசுல ஏற்பட்ட பகுத்தறிவு வெளிச்சம். பேசிக்கொண்டிருக்கிற அந்த ஆன்மீக பேச்சாளருக்கு ஒரு அதிர்ச்சி, என்னடா நம்மளே கேள்வி கேட்கிறானே அப்படின்ட்டு அவனை மடக்கிறதுக்காக, தம்பி நீ கேட்கிற கேள்வி நியாயம் இருந்தாலும் மரத்தினுடைய வேர் பகுதியில தான்ப்பா உயிர் இருக்கும், நாம பறித்து சாப்பிட்றது அதோடைய காய்களையும் கனிகளையும் தான், அதனால அதுக்கு உயிர் போகாது அப்படிங்கிறாரு. இந்த பையன் அதோட உட்காரல. திருப்பி இந்த பையன் கேட்கிறான், ஐயா கீரை முள்ளங்கி போன்ற உணவை சாப்பிடுறோமே, அது வேறு பகுதியவே பிடுங்கிதானே சாப்பிடுகிறோம், அப்படின்னா அது உயிரை பிடுங்குவதால் தானே அர்த்தம் அப்படின்றான். சொற்பொழிவுகிற பதில் சொல்ல முடியல. தம்பி உட்கார, நான் அப்புறமா உன விளக்கம் சொல்றேன்ட்டு 6 மணிக்கு பேச்சு ஆரம்பிச்சிடுறாரு. 6 வயதில் கேள்வி கேட்க ஆரம்பித்த, நியாயத்திற்கு தன்னுடைய பகுத்தறிவிற்கு விளக்கம் கேட்க ஆரம்பித்த அந்த இதயம் கடைசி துடிப்பு அடங்கிய பிறகும் போராடி அந்த இடத்தை பெற்றது அப்படிங்கிறத அந்த தலைவனுக்கு உண்டான தனித்துவமான வரலாறு நான் பார்க்கிறேன். கலைஞர் என்னைக்கு பேச ஆரம்பிச்சாதோ அதுக்கப்புறம் தான் மேடை முழக்கம் அப்படிங்கிற வார்த்தையே ஆரம்பமானது. இதுவரைக்கும் தமிழ்நாட்டை எத்தனையோ சின்னங்கள் ஆட்சி செய்திருக்கின்றன. வீரம் ஆட்சி செய்திருக்கிறது, விவேகம் ஆட்சி செய்திருக்கிறது, தர்மம் ஒரு தராசு போல மாறி ஆட்சி செய்திருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டை கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு பேனா ஆட்சி செய்திருக்கிறது என்றால் அது கலைஞரால மாத்திரம் தான் முடிஞ்சது. கலைஞர் இருந்ததால தான் அது முடிஞ்சது. ஒரு எழுத்தாளனா நான் பெருமைப்படுற விஷயம், எந்த இடத்திலும் எழுத்தாளனுக்கு அவ்வளவு பெரிய அங்கீகாரத்தை இதுவரைக்கும் தமிழ் சமூகம் கொடுத்துறல. முதல் முறையாக கலைஞர் தான் ஒரு எழுத்தாளனாக, ஏன்னா கலைஞர் முதல்ல எழுத்தாளனா தன்னுடைய பணியை ஆரம்பிக்கிறார். 12 வயசுல மாணவனேசன்கிற பத்திரிகை எழுத்தாளனா தான் தன்னுடைய அரசியல் பயணத்தை ஆரம்பிக்கிறார். ஃபர்ஸ்ட் படம் ராஜகுமாரி, அந்த டயலாக்ஸ் வசனம் எழுதி பெரிய ஹிட் ஆயிருக்கு. 2வது புலவரையா சொன்னதை போல அபிமன்யு திரைப்படம், அந்த திரைப்படத்தில் அவருடைய பெயர் இடம்பெறல, அதில் அவர் கோவிச்சுட்டு வெளியே போயிடுறாரு ஜூபிட்டர் பிக்சர்ஸ் இருந்து. அதற்கப்புறம் 3வது படம் 4வது படம் பராசக்தி வருது. பராசக்தியினுடைய வசனம், பட்டி தொட்டி எங்கும் பரபரப்பு பரபரப்பு பரபரப்பு, இன்றைக்கும் தமிழ் சினிமா
செய்த வசனங்களில் பராசக்தி தான் முதல் வசனமாக மாறியது. பராசக்திக்கு பிறகு மனோகர, அது வரைக்கும் நேம் கார்டு, அதாவது கிரெடிட்ஸ் போடுவாங்க இல்லையா, இவர் யாரு வசனம் எழுதுறாப்ப ஃபர்ஸ்ட் எப்பவுமே முதல்ல கம்பெனி பேர் தான் வரும், அதுக்கப்புறம் நடிகர்கள் பேர் வரும், அதுக்கப்புறம் 4-5-10 பேர்களுக்கு அப்புறம் கேமராமேன் பேர், அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தர் பேரா வரும். இப்படிதான் மு கருணாநிதி பெயர் வந்து கொண்டிருந்தது. 5வது படம் மனோகரா படத்துல முதல்ல கம்பெனி பேர் சார், 2வது கலைஞர் மு கருணாநிதி கதை வசனத்தில் என்கிற இடத்திற்கு கலைஞர் பெயர். தமிழ் அவரை உயர்த்தி பிடித்தது. ஒரு மனிதரை பற்றி 100 மணி நேரம் பேசலாம். ஒரு மனிதருடைய சாதனைகளை, ஒரு தலைவருடைய சாதனைகளை பற்றி 100 மணி நேரம் பேசுறதே ரொம்ப பெரிய விஷயம் இந்த காலகட்டத்தில். ஆனா ஒரு மனிதரை பற்றி தொடர்ச்சியா 100 ஆண்டுகளாக பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் 100 ஆண்டு ஆனாலும் பேச போகும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் என்னுடைய சொந்த ஒரு கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறு கிராமம் உட்கோட்டைங்கிற ஒரு பகுதி. அங்க பொங்கல் விழாவுக்காக எங்க அப்பா அம்மா என்னை கூட்டிட்டு போவாங்க. அங்க போகும்போது நான் பார்ப்பேன், நிறைய இடங்கள்ல, குறிப்பா தேநீர் கடைகள்ல கருப்பு சிவப்பு துண்டணிந்த நபர்கள், எல்லா தேநீர் கடையிலையும் கலைஞர் படம் போட்ட நாள்காட்டி இருக்கும். அங்க 2 பேர் ஒரு கருப்பு சிவப்பு துண்டணிந்த 2 மனிதர்கள் உட்கார்ந்துருப்பாங்க. கையில ஒரு தேநீர் கோப்பை இருக்கும். சுட 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 காரசாரமாக ஒரு அரசியல் பட்டிமன்றம் நடந்துட்டு இருக்கும். அரசியல் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப எனக்கு புரியாது என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு. ஆனா அது கலைஞரை பற்றி இருக்கும், மற்ற அன்றைய நடக்கிற அரசியலை பற்றி இருக்கும். எல்லாத்தையும் அந்த கிராமத்துக்கு திமுக வளர்ந்ததே தேநீர் கடையில தான். டீ கடை தான் திமுகவினுடைய பெரிய பாசனம். எல்லா டீ கடையிலையும் அன்னைக்கு அரசியல் பேசாது என்று எழுதுற அளவிற்கு தேநீர் கடைகளில் அரசியல் பேசப்பட்ட ஒரு காலகட்டம். எல்லாரும் அரசியல் பேச ஆரம்பிச்சா. அந்த காலகட்டத்தில் அரசியல் பேச ஆரம்பிச்சு. ஒரு ஏரோட்டுகிறவருடைய இதயத்திலே அரசியல் நெருப்பு எரிந்தது. ஒரு மூட்டை தூக்குகிற தொழிலாளியின் மனதிலே ஒரு அரசியல், கோயிலுக்கு பூஜை செய்கிற பூசாரியின் மனதிலே ஒரு அரசியல் பேசுவதற்கான ஆர்வம் எழுந்தது. எல்லா தரப்பு அரசியலும், எல்லா பெண்கள் வீட்டுக்குள் சமைத்துக் கொண்டிருந்த பெண்கள் குழாயடிகளிலே அரசியல் பேசக்கூடிய காலகட்டம் ஆரம்பமானது. எல்லா இடங்களிலும் அரசியல் பேச வைத்த ஒரே நபர், இன்று நாம் பேசிக் கொண்டிருக்கிற ஒரே நபர், இந்த ஒரு தலைவனால் மட்டும்தான் இந்த அரசியல் விழிப்புணர்வு என்பதே உலக தமிழர்கள் மத்தியில் ஏற்படுது. அது வரைக்கும் அரசியல் சிலர் மட்டும்தான் பேச முடிந்தது. பாமரனுக்குள்ளும் அரசியல் அறிவை, ஞானத்தை கொண்டு போய் ஊட்டியவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் மட்டும்தான். அதாவது நண்பர்களே, பல பேர் கேட்கிறான் கலைஞர்னா என்ன அப்படின்னு இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் கலைஞர் அப்படிங்கிறது ஒரு சொல் அல்ல. அது ஒரு சொல்ல பார்க்கவே முடியாது. அப்பா அப்படிங்கிறது ஒரு சொல் தான், ஆனா அதை சொல்ல பார்க்க முடியாது. எல்லாருக்கும் தன்னுடைய அப்பா ஒரு சொல் மற்றவங்களுக்கு, ஆனா அவனுக்கு அவனுடைய அப்பா என்று சொல் அல்ல, அது உணர்ச்சி. அம்மா என்பது பெற்ற மகனுக்கு சொல் அல்ல, அது உணர்ச்சி. ஒவ்வொரு தமிழனுக்கும் கலைஞர் என்பது சொல் அல்ல, அது உணர்ச்சி, அது இனத்தின் உணர்ச்சி. நான் 3 விஷயங்கள்ல கலைஞரை இன்னைக்கும் பார்த்து எவ்வளவோ பேசியிருக்கோம். கலைஞரையா பற்றி நிறைய மேடைகள் நிறைய பேசியாச்சு. இருந்தாலும் 3 விஷயங்கள் அவரை ரொம்ப பிரமிக்காம இருக்கவே முடியாது. ஒண்ணு, அது வரைக்கும் தமிழ் மொழி எவ்வளவு பேர் வளர்த்திருக்காங்க. பல இலக்கிய காலங்கள்ல இருந்து நிறைய பண்டைய காலங்கள் தமிழ் மொழி வளர்த்து எவ்வளவு பேர் வளர்த்திருக்காங்க. தமிழ் மொழி என்றால் அது தனித்துவமான மொழி என்பதாக மாத்திரம்தான் தமிழ்நாட்டில் அது அடையாளப்படுத்தப்பட்டு வந்தது. அது அறிஞர் அண்ணா, பெரியார், கலைஞருக்கு பிறகுதான் தமிழ் மொழி என்றால் அது தன்மானத்தோடு தொடர்புடைய ஒரு மொழி அப்படிங்கிற ஒரு பதாகை என்பது எழுப்பப்பட்டது. அது கலைஞருடைய அந்த தமிழ் மூலமா தான் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பெருமை. அதே மாதிரி தன்னுடைய 6வது வயசுல போராட ஆரம்பிச்ச ஒரு மனுஷன் 6 வயசு இருக்கும்போது ஒரு கோயில்ல ஒரு கோயில் பிரசங்கம் நடக்குது. அங்க ஒரு பெரியவர் சொற்பொழிவாற்றி கொண்டிருக்கிறார். அவர் சொல்றாரு, உயிர்கள் கொல்லாமை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். உயிர்களை கொன்று உண்ணக்கூடாது, பாவங்களில் எல்லாம் பெரும் பாவம், அப்படி பண்ணுனா நமக்கு நரகம் தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி உயிர்களை கொல்லாமை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போது எதிரே அமர்ந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு 6 வயசு பையன், அந்த 6 வயசுல என்ன புரிஞ்சிருக்கும், அவர் எந்திரிச்சுக்கிறாரு. அந்த பையன் கேட்கிறான், ஐயா உயிர்களை எல்லாம் கொன்றா தவறுன்னு சொல்றீங்க, ஆனா இன்னைக்கு அறிவியல் கண்டுபிடிப்புல மரம் செடி கொடிகளுக்கும் உயிர் இருக்குன்னு சொல்றோம். அப்ப அந்த மரம் செடி கொடிகள்ல இருக்கிற காய்கனிகளை நம்ம எடுத்து சாப்பிட்றோமே, அது உயிர் கொலை இல்லையா அப்படின்னு கேட்கிறான் அந்த பையன். 6 வயசுல ஏற்பட்ட பகுத்தறிவு வெளிச்சம். பேசிக்
கொண்டிருக்கிற அந்த ஆன்மீக பேச்சாளருக்கு ஒரு அதிர்ச்சி, என்னடா நம்மளே கேள்வி கேட்கிறானே அப்படின்ட்டு அவனை மடக்கிறதுக்காக, தம்பி நீ கேட்கிற கேள்வி நியாயம் இருந்தாலும் மரத்தினுடைய வேர் பகுதியில தான்ப்பா உயிர் இருக்கும், நாம பறித்து சாப்பிட்றது அதோடைய காய்களையும் கனிகளையும் தான், அதனால அதுக்கு உயிர் போகாது அப்படிங்கிறாரு. இந்த பையன் அதோட உட்காரல, திருப்பி இந்த பையன் கேட்கிறான், ஐயா கீரை முள்ளங்கி போன்ற உணவை சாப்பிடுறோமே அது வேறு பகுதியே பிடுங்கிதானே சாப்பிடுகிறோம், அப்படின்னா அது உயிரை பிடுங்குவதால் தானே அர்த்தம் அப்படின்றான். சொற்பொழிவுகிற பதில் சொல்ல முடியல, தம்பி உட்கார நான் அப்புறமா உன விளக்கம் சொல்றேன், 6 மணிக்கு பேச்சு ஆரம்பிச்சிடுறாரு. 6 வயதில் கேள்வி கேட்க ஆரம்பித்த, நியாயத்திற்கு தன்னுடைய பகுத்தறிவிற்கு விளக்கம் கேட்க ஆரம்பித்த அந்த இதயம் கடைசி துடிப்பு அடங்கிய பிறகும் போராடி அந்த இடத்தை பெற்றது அப்படிங்கிறத அந்த தலைவனுக்கு உண்டான தனித்துவமான வரலாறா நான் பார்க்கிறேன். ஸோ நிறைய விஷயங்களை கலைஞர் அவர்களை பற்றிய விஷயங்களை இந்த மேடையில் பேசணும்னு ஆசைப்பட்டாலும் நிறைய பேர் கலைஞரை எதிர்த்து பேசுபவர்கள் இன்றைக்கு அறிந்து கொள்வதில்லை. மேடையில் அது வரைக்கும் தமிழ் பேசப்பட்டு தான் வந்தது. கலைஞர் என்னைக்கு பேச ஆரம்பிச்சாதோ அதுக்கப்புறம் தான் மேடை முழக்கம் அப்படிங்கிற வார்த்தையே ஆரம்பமானது. நீங்க கலைஞர் பேசுறது ஏதாவது யூடியூப்ல சின்ன வயசுல ஒரு பேசுகிறத எடுத்து போய் கேட்டு பாருங்க. அவருக்கே உண்டான அந்த சுருளான கூந்தல், அந்த காலகட்டத்தில் ஒரு சின்ன அழகான கத்திரிக்கோளால் நறுக்கப்பட்ட மெலிதான ஒரு மீசை, வேட்டியை விட நீளமான ஒரு துண்டு, அதை எப்படி அப்படியே எடுத்து கையில சுழற்றி கொண்டு அந்த மேடையில் என்ன அவர் பேசுவார் பாருங்க. அது யூடியூப்ல ஏதாவது வீடியோஸ் இருந்தால் போட்டு பாருங்க. அப்பதான் தெரியும் மேடை முழக்கம்னா என்ன அப்படிங்கிறது. அந்த தமிழ் மணக்கும் அதுல. அப்படிப்பட்ட ஒரு பேச்சை நமக்கெல்லாம் அறிமுகப்படுத்திய ஒரு முதல் பேச்சாளர், மேடை தமிழை மேடை முழக்கமாக மாற்றிய ஒரு பெருந்தகை. இன்னைக்கு கூட கலைஞர் அவர்களுக்கு நினைவு சின்னமாக பேனா அமைக்கணும் அப்படிங்கும்போது கடுமையான எதிர்ப்புகள் பல பேர் தெரிவிக்கிறோமா. அங்க பெரிய இதுக்காக இதுக்கு 100 கோடி ரூபாய் செலவு அப்படிங்கிறதெல்லாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன கருதுறேன் அப்படின்னா, அதுக்கு ஒரே ஒரு பதில். இதுவரைக்கும் தமிழ்நாட்டை எத்தனையோ சின்னங்கள் ஆட்சி செய்திருக்கின்றன. வீரம் ஆட்சி செய்திருக்கிறது, விவேகம் ஆட்சி செய்திருக்கிறது, தர்மம் ஒரு தராசு போல மாறி ஆட்சி செய்திருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டை கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு பேனா ஆட்சி செய்திருக்கிறது என்றால் அது கலைஞரால் மாத்திரம் தான் முடிஞ்சது. கலைஞர் இருந்ததால தான் அது முடிஞ்சது. ஒரு எழுத்தாளனா நான் பெருமைப்படுற விஷயம், எந்த இடத்திலும் எழுத்தாளனுக்கு அவ்வளவு பெரிய அங்கீகாரத்தை இதுவரைக்கும் தமிழ் சமூகம் கொடுத்துறல. முதல் முறையாக கலைஞர் தான் ஒரு எழுத்தாளனாக, ஏன்னா கலைஞர் முதல்ல எழுத்தாளனா தன்னுடைய பணியை ஆரம்பிக்கிறார். 12 வயசுல மாணவனேசன்கிற பத்திரிகை எழுத்தாளனா தான் தன்னுடைய அரசியல் பயணத்தை ஆரம்பிக்கிறார். எல்லா இடத்துலையும் அவர் தன்னுடைய எழுத்தாளனா தான் அவர் ஒவ்வொரு இடத்தையும் தன்னுடைய முத்திரைகளை பதித்துக் கொண்டே வருகிறார். அதுக்கப்புறம் வெள்ள திரைத்துறை ஆரம்பமாகுது. மாணவனேசன் பத்திரிகை, இவர் பெரியாருடைய அறிமுகம், பெரியாருக்கு பிறகு அறிஞர் அண்ணாவுடைய தம்பியாக மாறி, பிறகு ராஜகுமாரி திரைப்படத்துல மக்கள் திலகத்திற்கும் அதுதான் முதல் கதாநாயகனா நடிச்ச படம் நினைக்கிறேன். ஸோ இருவரும் முதல் முறையாக இவரும் எழுத்தாளரா வசனகர்த்தாவா பாரிப்படுறாங்க. நான் சமீபத்தில் அந்த விஷயத்தை படிச்சு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஃபர்ஸ்ட் படம் ராஜகுமாரி, அந்த டயலாக்ஸ் வசனம் எழுதி பெரிய கிட்ட இருக்கு. இரண்டாவது புலவரையா சொன்னதை போல அபிமன்யு திரைப்படம், அந்த திரைப்படத்தில் அவருடைய பெயர் இடம்பெறல, அதில் அவர் கோவிச்சுட்டு வெளியே போயிடுறாரு ஜூபிட்டர் பிக்சர்ஸ் இருந்து. அதற்கப்புறம் 3வது படம் 4வது படம் பராசக்தி வருது. பராசக்தியினுடைய வசனம் பட்டி தொட்டி எங்கும் பரபரப்பு பரபரப்பு பரபரப்பு. இன்றைக்கும் தமிழ் சினிமாவுடைய தலைநிமிர செய்த வசனங்களில் பராசக்தி தான் முதல் வசனமாக மாறியது. அப்படி பராசக்தியினுடைய அந்த வீச்சு, அந்த தமிழினுடைய எழுச்சி, இப்படி ஒவ்வொரு காலகட்டமா அவர் வந்துகிட்டே இருக்காரு. பராசக்திக்கு பிறகு மனோகரம், அது வரைக்கும் நேம் கார்டு, அதாவது கிரெடிட்ஸ் போடுவாங்க இல்லையா, இவர் யாரு வசனம் எழுதுறாப்ப ஃபர்ஸ்ட் எப்பவுமே முதல்ல கம்பெனி பேர் தான் வரும், அதுக்கப்புறம் நடிகர்கள் பேர் வரும், அதுக்கப்புறம் 4-5-10 பேர்களுக்கு அப்புறம் கேமராமேன் பேர், அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தர் பேரா வரும். இப்படிதான் மு. கருணாநிதி பெயர் வந்து கொண்டிருந்தது. 5வது படம் மனோகரா படத்துல முதல்ல கம்பெனி பேர் சார், 2வது கலைஞர் மு. கருணாநிதி கதை வசனத்தில் என்கிற இடத்திற்கு கலைஞர் பெயர். தமிழ் அவரை உயர்த்தி பிடித்தது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தமிழ். ஏன்னா தமிழுக்குன்னே தனித்துவமான பெருமைகள் இருக்கு. அதை மட்டும் சொல்லி நிறைவு செய்யறேன். தமிழுக்குன்னே ஒரு பெரிய சிறப்புகள், கண்ணுக்கு தெரியாத பல சிறப்புகள் ஒளிஞ்சிருக்கும். சமீபத்தில் ஒருத்தரோட பேசிட்டு இருந்தேன். அவர் அந்த அற்புதமான ஒரு தகவலை சொன்னார். நம்ம நிறைய கல்யாண பத்திரிகைகளை கவனிக்கிறது இல்லை தம்பி, தமிழ் பத்திரிகையில் இருக்கிற ஒரு வார்த்தையால் அவனுடைய குடும்ப நிலையவே அவன் பத்திரிகையில வெளிப்படுத்துவான். நான் இதுவரைக்கும் பல கல்யாண பத்திரிகை படிச்சிருக்கேன், நான் அந்த கண்ணோட்டத்தில் பார்த்ததே இல்லை. அவர் சொன்னார், அந்த சகோதரர்,
ஒரு கல்யாண பத்திரிகையில் ஒரு கல்யாண வீட்டில் பண்றோம்னா சில கல்யாண பத்திரிகை இருக்கும், ரொம்ப வடமொழியில் போகணும், ஜேஷ்ட குமாரன் ஜேஷ்ட குமாரத்தின். இந்த ஜேஷ்டங்கிறதுக்குலாம் என்ன அர்த்தம்னு எனக்கு இன்னும் புரியல. ஆனா சில பேர் தமிழ்லயே பத்திரிகைகள் அடிப்பாங்க. அதுல திருவளர் செல்வன் அப்படின்னு போடுவான் பாத்தீங்களா, உங்க கல்யாண பத்திரிகைலாம் போட்டிருப்பீங்க. திருவளர் செல்வன் அப்படின்னு அடிச்சோம்னா எங்க வீட்டை இன்னும் அடுத்தது கல்யாணம் இருக்குன்னு அர்த்தம். வளர் செல்வன்னா வளர்ச்சி, அடுத்த கல்யாணம் இருக்குன்னு அர்த்தம். திரு நிறை செல்வி அப்படின்னு அந்த கல்யாண பத்திரிகை அடிச்சோம்னா எங்க வீட்டு திருமணம் இனிமே கிடையாது, இதோட இது கடைசி பையன் கடைசி பொண்ணு, அதனால செய்ய வேண்டிய பொய்யெல்லாம் இப்பயே சேர்த்து செஞ்சிரு அப்படிங்கிறதுக்கான ஒரு ஊடகமான அர்த்தம் அது. திரு நிறை செல்வி. ஏக புத்திரன், நீ 2வது கல்யாணத்துக்குலாம் வந்து செய்யணும்னு நினைக்காதப்பா, எங்களுக்கு இருக்கிற ஒரே பையன், ஏக புத்திரி, ஒரே பொண்ணு தான், அதனால இவ்வளவுதான் எங்க வீட்டுடைய ஒரே கல்யாணம் இதுதான். ஒரு பத்திரிகையில் ஒரு வார்த்தையின் மூலமாக அந்த குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்த பாரம்பரியத்தையே சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு அழகு இந்த ஒரே ஒரு மொழிக்கு மாத்திரம்தான் உண்டான ஒரு அழகு. அதனாலதான் எழுதி வச்சான், நயாகரா அருவியினுடைய வாசல்ல எழுதி வச்சிருக்கான் நண்பர்களே, யாதும் ஊரே யாவரும் கேளீர். தமிழ் எழுதி வச்சிருக்கான், நயாகரா உலக அதிசயத்தினோட நயாகரா வாசல் எழுதி வச்சிருக்கான். அப்படிப்பட்ட மொழிய ரொம்ப லாவகமாக, ரொம்ப அழகாக, இயல்பாக, வலிமையாக மாற்றிய ஒரு திரைத்துறையில இதுவரைக்கும் புலவரியா பேசும்போது சொன்னாங்க, திரைப்படத்தினுடைய வசனங்கள் எப்பவுமே ரொம்ப சமஸ்கிருதம் சார்ந்து, நாதா சந்திர பிம்பமே உங்கள் மீது பிரேமை கொண்டேன், இப்படிதான் நிறைய வசனங்கள் இருந்தது. இதெல்லாம் உடைச்சு எரிஞ்சிட்டு தூய தமிழ்ல, அதுவும் வீர தமிழ்ல, பராசக்தியில் ஆரம்பிச்சு மனோகராவில இருந்து ஒவ்வொரு வசனங்களும் சொல்ல சொல்ல சொல்ல, நாங்கெல்லாம் சின்ன வயசுல இருந்து கல்லூரி மாணவர்களாக படிக்கும் போதுல இருந்து பள்ளி பாடங்கள்ல இருந்து வசனங்களை பேசி தமிழ் மார்க்ல 100 மார்க் எடுத்திருக்கோம். தமிழ் படிச்சு மார்க் வாங்கினது கிடையாது, கலைஞர் வசனத்தை பேசுறதால தமிழ் ஆசிரியர் எங்களுக்கு 100 மதிப்பெண் போட்டிருக்காரு. அப்படி ஒவ்வொரு மாணவனுடைய நெஞ்சுக்குள்ளும் புகுந்து அண்ணிலிருந்து தமிழை வளர்த்து 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 இன்றைக்கு என்னையெல்லாம் ஒரு வெறும் புத்தக கவிஞனாக இருந்த என்னை வித்தக கவிஞனாக்கியது என்னுடைய தலைவர் தான். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான, ஒரு மானம் மிகுந்த, இனத்தின் அடையாளமான தலைவனுக்கு இந்த பெருமை மிகுந்த விழாவில் பங்கேற்று அவரை பற்றி பேசக்கூடிய, சில வார்த்தை பேசக்கூடிய இந்த வாய்ப்பு கிடைத்ததற்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன்.